சென்னையில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழையின் போது தண்ணீர் தேங்க வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இப்போ இந்த வருஷம் சென்னைக்கு வெள்ள அபாய வாய்ப்பு இருக்கா? தேவ்ரன், இப்போதான் நான் ஆக்சுவலாக பார்த்துட்டு இருந்தேன். என்னோட தானியங்கி வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்கி மையத்தில் வந்து போன ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் 804 mm, அதாவது 80 சென்டிமீட்டர் மழை பதிவாகிச்சு. சராசரியாக சென்னையோட ஆவரேஜ் வந்து 45 சென்டிமீட்டர் தென்மேற்கு பருவமழை காலங்களில். போன ஆண்டு 80 சென்டிமீட்டர் பதிவாச்சு. நான் ஆக்சுவலாக இந்த ஆண்டு வந்து 80க்கெல்லாம் நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஆனால் நேற்று பதிவான மழை வந்து சேர்த்தோம்னா 810 mm, 81 சென்டிமீட்டர் மழை இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் பதிவாயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை காலத்துக்கு முன்பே இந்த மாதிரி அதீத மழைப்பொழிவுகள் இருந்தா நிலத்தடி நீர் அதிகமா இருக்கும், அந்த சாயில் மாய்ஸ்சர், தரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து பெருமழை நிகழ்வு இல்லாமலே வந்து வெள்ள அபாயமோ இல்லை அந்த வாட்டர் லாகிங் சொல்றோம் பார்த்தீங்களா, அது ஏற்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாயிடுது. ஸோ அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ நமக்கு சாதாரணமாக சென்னை போன்ற பகுதிகளில் 85 சென்டிமீட்டர் வந்து வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்ய வேண்டிய ஒரு இது வந்து ஒரு 45 to 60 நாளுக்குள்ள பெய்யும். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரைக்கும் சீசன் இருந்தாலும் இது சாதாரண 45-60 நாள்ல பெய்யக்கூடிய ஒரு மழை நிகழ்வு. ஸோ இதுல சாதாரணமா பெஞ்சாலே கூட உங்களுக்கு தண்ணி தேங்கக்கூடிய சூழல், சில மணி நேரங்கள் வெள்ளம் இருக்கக்கூடிய சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அயப்பாக்கம் ஏரி நிரம்பியது. நேற்றிரவு சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழை காரணமாக பருத்திப்பட்டு ஏரியிலிருந்து வெளியேறும் மழைநீர் அதன் தொடர் இணைப்பில் உள்ள அயப்பாக்கம் ஏரிக்கு செல்வதால் அந்த ஏரி நிரம்பி வழிகிறது. அயப்பாக்கம் ஏரி முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்துள்ளதால் ஏரி நிரம்பியும் தண்ணீரை காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.